ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆன்லைனில் வாங்கினதையும் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான். இப்போ பாருங்கள், இந்த மயில் வந்து அழகாக தோகை விரித்து ஆடிட்டு இருந்தது. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்கள்கிட்ட காமிச்சு. இப்போ மழை சீசன் வர ஆரம்பித்தனால எல்லாம் வந்து மழை வரத்துக்கு முன்னாடியே அது தோகையை விரிச்சிட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சிங்க. சரி, அதை நான் வந்து பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. சரி, அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் தான். இது எப்பவுமே ரெகுலராக இங்கே இருக்கிற மயில் தான், அதனால் நம்ம பக்கத்தில் போனாலும் அது ஓடாதுங்க. அதனால் நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம். சரி, மயில் பிடிச்சவங்க நிறையா பேர் இருப்பீங்க, மயில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பமாக இருக்கவங்க நிறையா பேர் இருக்கும். மயில் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு எனக்கும் இஷ்டமாக இருக்கும். சரி, அதனால் அதை ஷேர் பண்ணேன். இன்றைக்கி நான் வந்து ஆன்லைனில் என்ன வாங்கினேன்னா மாப்பு தாங்க. இந்த மாப்பு வந்து நான் வாங்கின மாப்பு வந்து ஸ்டிக்கு வந்து தக்கையாக இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற அந்த துடைக்கிற அந்த மாப்பு நூல் அவ்வளோ வெயிட்டுங்க. நீங்கள் எடுத்து துடைச்சிங்கன்னா அந்த மாப்பு சீக்கிரம் உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி எனக்கு வந்து மாப்பு வாங்கிட்டு வந்தார் டேரனப்பா. நான் சொன்னேன், இதை எனக்கு தூக்கி துடைக்கிறதுக்கே என்னால் முடியல அப்படின்னேன். அப்புறம் இந்த ஆன்லைனில் வந்து இப்போ தீபாவளி ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நான் தீபாவளி ஆஃபரில் தாங்க வாங்கினேன். இதை தீபாவளி ஆஃபரில் பார்த்தோன்னே இது நல்லா இருக்குன்னு சொன்னேன் நான். இது 1500 கிட்ட எனக்கு வந்து ஒன்று ஒரு ரேட்டு வந்துச்சு. நான் ஒன்று பார்க்கும்போது 1500 கிட்ட வந்துச்சு. இது கம்மியாக இருந்துச்சு, அதனால் இது வாங்கினாங்க. ஒவ்வொரு நாள் ஒரு ரேட்டு மாறும். சரி, இதை நீ வந்து ஆர்டர் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கு 2 மாப்பு அந்த இது கொடுத்துருக்காங்க. நம்ம கழட்டிட்டு நம்ம வந்து அப்படியே காய வச்சுக்கலாம். நம்ம தூக்கி வச்சு காய வைக்க தேவையில்லைங்க. நம்ம வந்து அதை அப்படியே கிளிப் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாப்பு வர அந்த நூல் வந்து கிளிப்பு மாதிரி வரும். நம்ம வந்து தொடச்சிட்டு அதை வந்து திருப்பி நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு திருப்பி கிளிப்பு மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இதை எப்படி மாட்டுறதுன்னு மாட்டியாச்சு. ஆனால் எப்படி அதை ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ட்ரை பண்ணுறது எப்படின்னு வரமாட்டுது. அவர் வந்து அந்த கிளிப்பை வந்து எடுக்காமையே வந்து எங்கள் பாபா வந்து போட்டுட்டு, எனக்கு தெரியல சுமிதா இது எப்படி பண்ணணும்னு தெரியல, உடஞ்சி கிடஞ்சிட்டு போகுது. நான் சொன்னேன், சாதாரணமாக எங்கள் பாபா கையில் எது போனாலும் உடஞ்சிரும். ஏன்னா அவர் கொஞ்சம் ஆஷா வந்து அதை வந்து ஏதாவது ஒன்றுனா வந்து அழுத்தமாக பண்ணி உடஞ்சிரும். அதனால் நீங்கள் உடச்சிடாதீங்கப்பா, நீங்கள் வைங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படியும் அவர் வந்து அந்த கிளிப்பை எடுக்காமையே அவர் வந்து அது எப்படி ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியல. நான் நினச்சேன் அந்த கிளிப்பை எடுத்தால் எங்கே அது இறங்கிக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் நம்ம வீட்டு அறிவாளி டேரக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இப்பயும் பாருங்கள், அந்த கிளிப்பை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி ரோல் பண்ணணுன்றது சொன்னது நம்ம டேரன் தான். இன்றைக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ம நினைக்கிறோம், அவங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இப்போ இருக்கிற உலகமே ஸ்மார்ட் உலகமாக மாறிடும் போலங்க. ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் டேரன் வந்தான். இந்த பாருங்கள், இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், எப்படி பாருங்கள் சூப்பராக ரோல் ஆகும் அப்படின்னாங்க. இருக்காது, சில பேர் தண்ணியில் கை வைக்க முடியாமல் சளி பிடிச்சிருக்கோம். அவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி இது வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த மாப்பு இதில் இருக்க அந்த ஸ்பாஞ்செலாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். தொடச்சி பார்த்துட்டு தண்ணியில் போட்ட பிறகு இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்லா சாஃப்டாக இருக்குது, ஆனால் தண்ணியில் போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு தெரியலங்க. ஓகே, நான் ஆன்லைனில் வாங்கின மாப்பு இதுதான். எங்கள் பாவா ரொம்ப நேரமாக அதை எப்படின்னு பார்த்தாரு. என்ன செஞ்சிட்டாருன்னா, இது இப்படி லாக் பண்ணிவிட்டு இதில் வச்சு செஞ்சால் எப்படி வரும், கையில் தான் சுற்றுற மாதிரி இருக்குது. இந்த லாக்கை எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி ப்ரெஸ் லைட்டாக ஏறுங்க, சும்மா ஜஸ்ட் இப்படி. அது ஐடியா எங்கள் டேரன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். நானும் ரொம்ப நேரமாக எப்படி நான் கை வைக்கவே இல்லை, அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. நான் உங்ககிட்ட காமிச்சேன். ஒரு வழியாக இந்த மாப்பு நானும் வாங்கிட்டேன். என்னங்க மாப்பு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க, இதுதாங்க ஆன்லைனில் வாங்கின மாப்பு. 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, நான் வந்து 1 தான் வாங்குறது இருந்தது. அப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது 2 இருந்துச்சு இந்த மாதிரி மாப்புக்கு. சரி, நம்ம இதை வாங்கிடலாம் அப்படின்னு நான் வாங்கினேன். மழை காலம்லாம் வருது, நம்ம தண்ணியில் கை வைக்காம நம்ம வந்து மாப்பு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேங்க இந்த மாப்பு எப்படி இருக்குன்ட்டு. ஆமாங்க, அப்புறமேட்டு வந்து மாப்பு வச்சுட்டாங்க ஆப்பு அப்படின்னு போயிடக்கூடாதுங்க. யாருங்க எப்படிலாம் பேசுகிறாங்க. இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம லிக்யூட் எதுவும் அதை சேர்த்துக்கலாங்க. நம்ம இதுலேயும் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணி கை வச்சு புழிஞ்சிட்டு நம்ம வந்து தண்ணி எடுக்கிறதுனாலுமே தண்ணி இதில் வச்சுட்டு நம்ம இப்படி இதுலேயே வந்து புழிஞ்சு இது எடுத்துக்கலாம். அப்புறமா நீங்கள் கடைசியாக இதில் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம்ல, இப்போ பாருங்கள், இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக்கை மேலே போட்டுட்டோன்னா நம்ம வந்து மாப் பண்ணலாம். இது வந்து ஸ்டிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நினைக்குது. நம்ம ஈஸியாக வந்து மாப்பு போட்டுடலாங்க. மாப்பு போட்டோமா, இந்த எடுத்தோமா, இந்த கிளிப்பை வந்து எடுத்துட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன்.
ரொம்ப நாள் வாங்கணும்னு இருந்த இந்த மாப்பை நான் வந்து ஒரு வழியா வாங்கிட்டேங்க. நான் உங்ககிட்ட இது லேட்டா வந்துச்சு, மாப்பு லேட்டா வந்துச்சு, அதனாலதான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட அடுத்து நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேங்க. மழை காலம் வருது, தண்ணியில கை வச்சா சளி பிடிச்சிக்கும், எனக்கு ஜில்னஸ் ஒத்துக்காது அப்படின்றவங்களுக்கு இந்த மாப்பு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பாருங்களேன், இந்த மாப்பை வந்து நம்ம வந்து இப்போ சோஃபா கடியிலலாம் வந்து துடைக்கணும் அப்படின்னா, ஆமாம் ஆமாம் ஈஸியாக துடைச்சிக்கலாங்க. நம்ம எப்படி உள்ள அடியில் துடைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இதை வந்து அழகாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா சைடுமே நம்ம வந்து உடைச்சிட போதும். ஓ அப்படி செஞ்சுக்கலாம். இந்த 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 சைடில் இருக்கிற கிளிப்பு மாதிரி வரதை கீழே கொடுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது அடிப்படாது, நம்மளோட உட்டில் வந்து அடிப்படாது. ஆமாம், ஓகே ஓகே சூப்பர். டேரன் மாப்பை போட்டுட்டான். இனிமே நான் வந்து டேரன் கிட்ட மாப்பை கொடுத்துருப்பேன். டேரன் நீ மாப்பை போட்டுருவல்ல? போட்டுருவா. எப்படி டேரன் எல்லாமே செஞ்சிருவான். ஆனா நான் செய்ய விட மாட்டேன். டேரன் என்ன தம்பி, எப்பயுமே செய்ய விட மாட்டேன். ஆமா, அது கிளிப் பண்ணிக்கலாம். எங்க பாபா மாட்டும் போது நான் உங்ககிட்ட காமிச்சேன்ல, அதுதான் அந்த மாதிரி. இது இருக்கு, இதை வந்து அதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ரெண்டு நான் ரெண்டு இருந்தனால நான் ரெண்டு கிடைச்சனால போட்டுட்டேங்க. ரெண்டு இருக்கட்டுமே அப்படின்ட்டு, ஏன்னா ஒன்று பிஞ்சிட்டாலும் ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து மேங்கோ ஃப்ளேவரில் கஸ்டர்ட் பவுடர் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம பால் சேர்த்துட்டு கலக்க போகிறோங்க. இப்போ வந்து கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் இருந்தது, சரி இவங்களுக்கு வந்து இதோட ஃப்ரூட் சேர்த்து செஞ்சு தரலாம் அப்படின்றதுக்காக 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர்னா 10 ஸ்பூன் பால் எடுத்துக்க சொல்றாங்க. அப்படிலாம் நாங்கள் நமக்கு வந்து எந்த அளவு கரெக்டாக கண்ணால பாக்குற அளவுலயே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் அப்படிதான். ரொம்ப நல்ல ஒரு மேங்கோட ஃப்ளேவர் இருக்குங்க, செம்ம சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு டேரன் வாசனை? நல்லா வருதுல்ல? நான் இன்னும் வந்து ஸ்டவ்வே பத்த வைக்கல. கொஞ்சம் அங்கங்க கட்டி கட்டியா இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கரைச்சிடலாம். நம்ம கரைச்சிட்டு நம்ம ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். நான் வந்து திக்கான பால் சேர்த்துருக்கேங்க, இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது எப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னா, மத்தியானம் தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மத்தியானம் வந்து ரசம் வச்சேன், ஏன்னா நேற்று பூரா பிரியாணி சாப்பிட்டாச்சு. 6 ஸ்பூன் சேர்க்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து 7 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். 4 ஸ்பூன் சேர்த்தாச்சு, 6 7. ஏன்னா இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் சேர்க்க போகிறோம். நான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஆப்பிள், அப்புறம் மாதுளப்பழம், வாழைப்பழம், வேற என்ன பழம் கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சர்க்கரையும் நல்லா சேர்த்தாச்சு. எங்கேயுமே கெட்டி இல்லாமல் வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இன்னைக்கு லீவ்ல இருக்கிறனால அவங்கள வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன். எல்லா பாத்திரமும் தேய்ச்சாச்சு. ரசம் வச்சு உருளைக்கிழங்கு தாங்க, கறி மாதிரி உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு. கேக் செய்யணும்னு நான் இருக்கேன். அது வந்து டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யணும்னு இருக்கேன். செஞ்சேன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட காட்டுறேங்க, ஷேர் பண்ணுறத. இது வந்து மேங்கோ ஃப்ளேவரில் எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது, அதனால நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கு. இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவருங்க, அதனால இதை தான் நான் வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து ஃப்ரூட் சேர்த்து சாப்பிடலாம். இது கொஞ்சமாக இருக்கிறத கொஞ்சமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நிறைய இருக்கிற ஒரு பாக்கெட் அப்படியே போட்டுற போகிறேங்க. அப்படியே போட்டு தான் செஞ்சு எடுத்து வைக்க போகிறேன். அப்படின்னா ரொம்ப நிறைய வரும். இப்போ பாருங்கள், நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டு மேங்கோ ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி நம்ம வந்து ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா அப்படியே செட் ஆகிடும். இதோட வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், வெறுமனே சாப்பிடும்போது அந்த மேங்கோ ஃப்ளேவர் வேற லெவல். யாருன்னு சொல்லி எப்படி இருக்குது?
செம்மல அப்படியே மாம்பழத்தை எடுத்து செஞ்ச மாதிரியே ஃப்ளேவர் இருக்கு. பாருங்க, நம்ம மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் செஞ்சு வச்சிருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. அதோட வந்து கொஞ்சம் மாதுளம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் திராட்சைப்பழம் நல்லா இனிப்பாக இருக்கிறதா சேர்த்துக்கங்க, புளிப்பை சேர்க்காதீங்க. அதே மாதிரி ஆப்பிளை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 வாழைப்பழத்தை நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது வந்து என்ன பழம்? என்ன பழம் பாவா? ஏலரசு. ஏலரசு இது சின்னதாக இருக்கு. சின்னதாக இருக்குமே, அந்த பழம் தாங்க. இது நல்லா இனிப்பாக இருக்கும். ஓகே, அதனால ஏலரசு சேர்த்துக்கலாம். ஏலரசு வாழைப்பழம் நீங்கள் எது கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கங்க. ரொம்ப ஹெல்த்தியான கஸ்டர்ட். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம சேர்த்துருக்க ஃப்ரூட்ஸோட இந்த கஸ்டர்டை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. மேங்கோ ஃப்ளேவர் சேர்த்துருக்கனால மாம்பழத்தோடைய ஃப்ளேவரோடு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே சேர்த்துருக்கிறதோட நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு எடுத்துருக்கேங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து திக்காகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அப்போ கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கிளைமேட்டுக்கு ஜில்லுன்னு சாப்பிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். கஸ்டர்ட் ஃப்ரூட், கஸ்டர்ட் ஐஸ்கிரீமா எப்படி சொல்லுவாங்க? கடையிலலாம் விற்பாங்க. கடையில் இது கிடைக்காது அவ்வளோ. வேற சூப்பருங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது லிக்விடாக மாறிடும். ஆமாம், கொஞ்ச நேரத்தில் நமக்கு அப்படியே அந்த பழத்தோடைய சாரெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். ஆனால் இப்படி இருந்தால் நம்ம ஈஸியாக எடுத்து சாப்பிட்லாங்க. ஆனால் அது மாதிரி இருந்தாலும் அந்த பவுல் எடுத்து இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட் வந்து ரெடி பண்ணியாச்சு. மிக்ஸ்டு ஃப்ரூட் தாங்க. அப்படின்ட்டு ஒரு பவுல் கொடுத்தா போதும். ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் நான் கக்கான்னு சாப்பிட்றது நைட். நாங்கள் இப்போ நைட்டு தான் வந்து நான் கொடுக்குறேன் அவங்களுக்குலாம். ஆமாம், இதோட டின்னரை முடிச்சிடலாம். ஓகே, சூப்பரான கஸ்டர்ட் ஃப்ரூட் ரெடி ஆயிடுச்சு. ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.